ரத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மையில நம்மளுடைய இதயத்துல பம்பிங் சிஸ்டமா ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புறதுக்கு என்னது ஒரு ஃபோர்ஸஸ் தேவைப்படுது. மழை வரணும்னா மேகத்தை வந்து நகர்த்தி நகர்த்தி கொண்டு போகும்ல காத்து, அதுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் தேவைப்படுது பாத்தீங்களா. அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு ஃபோர்ஸஸ் தேவைப்படுது. அப்ப இந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு லெவல் சுருக்கமாகும் போது இவ்வளோ நீங்க பாத்திருப்பீங்க 80 to 120 அப்படிங்கறத நார்மலா வச்சிருப்பாங்க. ஈவன் 60 to ஒரு 140 கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கார்டிங் டு த ஏஜ் வரையுமே வந்து அது நார்மலா பார்க்கப்படும். அதுக்கு மேல அது ஹைப்பர் டென்ஷன் 90 to 140 அப்படிங்கிறதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன்ல குடிச்சிருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கு, ரத்தம் ஓடுது பாத்தீங்களா, இது இந்த மசில்ஸோட ஒரு கான்ட்ராக்ஷன் அப்புறம் என்னது விரிவு இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹெட் டு டோ வரையும் போயிட்டு இருக்கு. இல்ல இந்த கழிவுகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் பிரஷர். இப்போ அழுத்தம் அதிகமா தேவைப்படும் பொழுது ரத்தத்தை அனுப்புறதுக்கு, ஏன்னா கழிவுகள் அதிகமா இருக்கு, கொழுப்புகள் மிதக்குது, பிளட் திக்கா இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்த வால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நரம்போடைய வால், அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் தேவைப்படும் போது அந்த வால்ஸ் என்ன ஆகும்னா லைட்டா கிளிய ஆரம்பிக்கும். லைட்டா அந்த கிளிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அது இன்ஜூர்டான ஒரு டிஷ்யூஸ் தானே. இப்ப அந்த இடத்துல எல்லாம் கொழுப்புகள்லாம் என்ன ஆகும், படிய ஆரம்பிக்கும். நல்லா பாத்துக்கணும், கொழுப்புகள் படிகிறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல தேவையில்லாத அந்த வேஸ்டஸ் எல்லாம் ரத்தத்தின் வழியாக போகும் பொழுது நிறைய விஷயங்கள் அதுல போகும். அப்ப நிறைய விஷயங்கள் அதுல போகும் பொழுது அங்க என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகள்ல அதிகமாக குப்பைகள் தேங்கப்படுதோ அந்தந்த உறுப்புகளுடைய டிஷ்யூஸஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசத்துலதான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 200 டைப்ஸ் ஆஃப் தி ஸ்டெம் செல்ஸான மேடப்பான பாடி இந்த உடம்பு. தாயுடைய கருவறையிலேருந்து ஒரு இந்திரிய துறையிலேருந்து படைக்கப்பட்ட இந்த குழந்தை, இந்த மனிதன் பிறக்கும் பொழுது சின்னதா தானே இருக்காங்க. ஆனா வளரும் போது பாத்தீங்கன்னா வளர வளர இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்களுடைய ரீஜெனரேஷன் டீஜெனரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான். இந்த 200 டைப் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸ் ஆன இந்த மேடப்பான பாடியில சில 200 டைப் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா இப்போ லிவர்னா லிவருக்குன்னு செல்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிட்னினா கிட்னிக்குன்னு செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்கும். அது டேமேஜ் ஆகும் போது அது என்ன பண்ணணும்னா ரிப்பேர் பண்ணும், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் இந்த ஸ்டெம் செல்ஸோட வேலை. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் என்ன ஆயிடுது அப்படின்னா அதை ஹீல் பண்ணிக்க முடியாத ஒரு கெப்பாசிட்டி நிலையில இருக்கு. காரணம் இந்த மெட்டபாலிசம் டிசார்டர், அப்நார்மல் மெட்டபாலிசம், அதனால ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சஸ். இது எங்க தெரியுமா கொண்டு போய் முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்? கேன்சர்ல கொண்டு போய் முடியும். ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னா யாருமே என்ன பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பத்தை குறைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேலஞ்சிங், லைஃப் சேலஞ்சிங் ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு. 2025ல கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேன்சர். அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பையில வாயில இருக்கக்கூடிய, அதே மாதிரி ஒவேரியன், கர்ப்பப்பையுடைய அந்த சினைப்பையில ஏற்படக்கூடிய கேன்சர், இது பெண்களுக்கு கிட்டத்தட்ட 2025ல இந்தியால மட்டும்தான் சொல்றேன் 8 லட்சம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ், நுரையீரல், வாய், அப்புறம்
புரோஸ்டேட் கேன்சர். இது வந்து ஆண்களுக்கு கிட்டத்தட்ட 7.6 லேக் கிட்ட பதிவாயிருக்கு 2025ல. இன்னும் சொல்லணும்னா 29.8 மில்லியன் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு பேர்டன் நிலை லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க அப்படிங்கறத கருத்து கணிப்புல சொல்றாங்க. ஆனா இந்த 15 லட்சங்கிறது 2025ல கன்ஃபார்ம். அதுல பெண்களுக்கு பாத்தீங்களா அந்த பிரஸ்ட், செர்விக்கல், ஒவேரியன் இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹார்மோன் இம்பேலன்ஸ், லைஃப் ஸ்டைல, அது இந்த ஒபிசிட்டி சொன்ன பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் டிஸார்டர். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் எலிக்சமிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, there is a lot of benefit இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த கொழுப்பு படிமானங்கள், இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், இதோடைய தேக்கத்தினால வரக்கூடிய அந்த பிரஷர், இதனால ஏற்படக்கூடிய செல்ஸ் டேமேஜஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது எலிக்சமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து எடுக்க 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 அந்த கழிவுகளை எல்லாம் வெளியாக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு பிளட் செல்ஸ் உருவாக்குறதுக்கான செயல்பாட்டுல வருது. ஃபர்ஸ்ட் நம்ம நினைப்போம் நமக்கு வந்து முட்டி வலி, நம்ம நிறைய நடக்கிறதுனால ஒர்க் பண்றதுனால நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு தெரியாது நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சத்துக்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இம்பேலன்ஸா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் பாடிக்கு தெரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அற்புதமான இந்த எக்ஸ்எம்எக்ஸ் பவுடர் வந்து முதல்ல ஒபிசிட்டி சம்பந்தப்பட்ட கழிவுகள் சம்பந்தப்பட்ட அதனால ஏற்படக்கூடிய இந்த பிளட் பிரஷர், செல்ஸ் டேமேஜஸ், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா கிளியர் பண்ணும். அதனாலதான் வந்து சில இந்த புண்ணுகள் இருக்கிறவங்களுக்கு கூட டக்குன்னு ஆறும். இந்த பிரஸ்ட், சர்விக்கல், ஓவேரியன் கேன்சர் அப்படிங்கறத பெண்கள் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ பெண்களை பொறுத்தவரையும் இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால பேசிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த பிம்பிள்ஸ், அன்இவன் டோன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில எல்லாம் வந்து ஆண்கள் மாதிரியான ஹேர் முளைக்கிறது, ஒபிசிட்டி ஆகுறது, அவங்களுக்கு மூட் ஸ்விங்ல இருக்கிறது, ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா ஒரு பய உணர்வோட இருக்கிறது, பதட்ட நிலையோட இருக்கிறது, இல்ல கவலைகள்லயே இருக்கிறது. நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையே நம்ம நினைக்க கூடாது, சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய அந்த அன்ஹெல்தினால, லைஃப் ஸ்டைல் அன்ஹெல்தி, லைஃப் ஸ்டைல் அன்ஹெல்தியான ஒரு விஷன் இருக்கக்கூடியதுனால அந்த ப்ராப்ளத்தையே நினைச்சிட்டு இருக்கனால ஏற்படக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோடைய விளைவுகள்னாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய விதமான அழுத்தங்கள் இருக்கு, மெட்டபாலிசம் டிசார்டர் ஏற்படுது. மனம் சார்ந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் வரும். ஒண்ணு ரொம்ப தூங்குவாங்க, இல்லைன்னா தூங்க மாட்டாங்க, இல்ல ரொம்ப சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பாடு அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லைன்னா உம்முனே இருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், மாறுதல்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை வெரி சிம்பிள். அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுடைய மெயினா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங்ஸ், சில தேவையில்லாத ட்ரக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பா ஆண்கள் தவிர்த்து தான் ஆகணும். நான் மேற்கோள் காட்டினேன் பாத்தீங்களா, இந்த லங்ஸ், மவுத், ப்ரோஸ்டேட் கேன்சர் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஆண்களுக்கும் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் அப்படிங்கறத, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸியா இருக்காங்க அப்படிங்கறது அதுலயே காமிச்சிடும். விரைப்புத்தன்மையில ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்ல டிஃபர் ஆகுறத பார்க்க முடியும். அதாவது அடர்த்தியாக ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த சீமன் நீர்த்த தன்மையா இருந்தது அப்படின்னா அது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். அது எதை குறிக்குது அப்படின்னா அவர்களுடைய அந்த விந்தணுக்கள் ஆரோக்கியம் இல்ல, ஹெல்த்தியான என்னது ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயங்கள் அதுல இல்ல, ஹார்மோன்ஸ் டிசார்டர்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை காட்டும். இல்லைன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் இன்னைக்கு பரவலா இந்த கேன்சர் வரதுக்கான ரீசன், புரோஸ்டேட் கேன்சர் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில ரொம்ப காலம் ஈடுபடாம இருந்தாங்க அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங். அதனாலதான் ஏஜ்டான நிறைய சகோதரர்களுக்கு இது இப்ப பரவலா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். டியூ டு த ஏஜ், இல்லைன்னா டியூ டு த லேக் ஆஃப் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல. அப்ப அது வீக்கமாகும் போது, பினைல் புரோஸ்டேட் ஹைப்போப்ளீசியா வீக்கமாகும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய உடல் ரீதியாக, மன ரீதியாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். யூரின் போறதுல இருந்து படுக்க கண்டினியூட்டிவா தூங்க முடியாது. ரொம்ப நீங்க நினைச்சு பாருங்க, குடிச்ச தண்ணிய வந்து வெளியேற்க முடியாதது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயாலிசிஸ் பண்றாங்க பாத்திருக்கீங்களா? அவங்களுடைய ஒட்டுமொத்த ரத்தமுமே வந்து ஒரு இதுல மிஷினுக்குள்ள போய் அது வெளியில வரும். இப்ப அந்த டைம்ல தான் மனுஷனுக்கு தெரியும் அந்த கிட்னியோட அருமை என்னங்கிறது. அது மாதிரிதான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய, அதுவும் இந்த இல்லற வாழ்க்கையில பொறுத்த வரையும் சில முக்கியமான உறுப்புகள் இருக்கு. பெண்களுக்கு எப்படி மார்பகம், கர்ப்பப்பை ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெஜினல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஆண்களுக்கு வந்து அவர்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கனும் சரி, அவங்களுடைய புரோஸ்டேட் கிளாண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் மாதிரி. ஏன் இது ஆணிவேர்னு சொல்லப்படுது தெரியுங்களா? உச்சந்தலை அப்படிங்கிறது தலையில இருக்கா? ஆணிவேர் அப்படிங்கிறது எப்பவுமே என்னது? கீழ் நோக்கி தான் இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்க வல்லது. இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, இப்ப கர்ப்பப்பையில வந்து ஓவிலேஷன், கருமுட்டை வளரக்கூடிய ஒரு விதம் இருக்கு. அதாவது பெண்களை பொறுத்தவரையும் டீனேஜ் 13 வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45, 55 ஏஜ் வரையுமே, சில பேருக்கு 50, 55 வரையுமே வருது மென்சஸ், மாதவிடாய்னு சொல்லுவாங்க அது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீக்கிரமாவே என்ன பண்ணிடுறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ், உணவு பழக்க வழக்கங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல்னாலாம். ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்தோம்னா டீனேஜுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. ஸோ அப்பையிலேருந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஹார்மோன் பிளக்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சில பேர் பெண்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய வளரக்கூடிய சினைப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சினைப்பையில வந்து முதல் 14 நாள் கருமுட்டை வளரக்கூடிய இடம். அது எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ தலைப்பகுதி அப்படிங்கிறது கர்ப்பப்பையா எடுத்துக்கோங்க. 2 ஜடை போடுவாங்க பாத்திருக்கீங்களா பிள்ளைங்க, அதை வந்து ஃபெலோப்பியன் டியூபா எடுத்துக்கோங்க. அந்த கார்னர்ல ஓரத்துல இருக்கக்கூடியது ஓவரிஸா எடுத்து, அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கருமுட்டை வளரக்கூடியதுதான் ஓவரியன். நிறைய பெண்களுக்கு சொன்ன பாத்தீங்களா இந்த இடத்துல. ஏன் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். நார்மலா வந்து பெண்களுக்கு 14 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமுட்டை வளரும். எப்படி வளரும்? உச்சந்தலையில இருக்கக்கூடிய எல்லா கிளாண்ட்லயுமே வந்து மாஸ்டர் கிளாண்டா விளங்கக்கூடியது பிட்யூட்டரி கிளாண்ட். இதுல சுரக்கக்கூடிய follicle stimulating ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இந்த சினைப்பையில கருமுட்டை வளர்வதற்கு வழிவகுக்குது, follicle வளர்வதற்கு வழிவகுக்குது. ஸோ அங்கதான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வழிவகுக்குது. இப்போ இந்த வளர்ந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா, இது 14 நாள் வளரும். அந்த வளர்ந்தது வந்து வெடிச்சு வெளியில வர்றதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன்ஸ் உதவிகரமா இருக்கும். சில பெண்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெடிச்சு வராம அங்கேயே இருக்கும். இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒவேரியன் கேன்சர் வரதுக்கு மிகுந்த வாய்ப்பு அளிக்குது. அது ஏன் வருது அப்படிங்கறத சொன்னேன். இப்போ வளர்ந்து வெளிவரக்கூடிய விஷயத்த இந்த ஃபெலோப்பியன் டியூப் வாங்கி வச்சுக்கோங்க. அது விரல் மாதிரி வந்து பிம்ப்ரைன்னு ஒண்ணு இருக்கும். அது நகர்த்தி நகர்த்தி அதோடைய ஃபெலோப்பியன் கருக்குழாயில வாங்கி வச்சுக்கும். இந்த ஜட மாதிரி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க வாங்கி வச்சுக்கும். இப்ப திருமணம் ஆகாத பெண்களுக்கு, கரு உறாத பெண்களுக்கு என்ன நடக்கும்னா, அடுத்த செகண்ட் ஃபேஸ்ல அடுத்த 14 நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம், அதாவது அது அந்த ஃபெலோப்பியன் டியூப்லயே மரிச்சு போன விஷயம் அண்ட் கர்ப்பப்பையில வந்து இந்த கருமுட்டையெல்லாம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு எண்டோமெட்ரியம் வால்னு ஒரு வால் ஒண்ணு உருவாயிருக்கும். அந்த படலம் மாதிரி அந்த ஒரு விஷயம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான அந்த பிளட், இதெல்லாமே சேர்ந்து ரத்தமும் பிளட்டும் மியூக்கஸ் ஆகவும் பாத்தீங்கன்னா வெஜினல் வழியா வரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மென்சஸ், பீரியட்ஸ். இது ஒரு மாதமும் நிகழக்கூடிய சுழற்சிங்கிறதுனாலதான் இதுக்கு பேர் மாதவிடாய். இது நார்மலா வந்து 21 டேஸ்ல இருந்து 35 டேஸ்க்குள்ள சுழற்சி நடக்குதுன்னா நார்மல். இதுவே வந்து 14 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல 40 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இது மாதிரி இதுதான் வந்து என்னது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹார்மோன்ஸோடைய மாற்றத்தினால இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். இந்த ஒரு ஹார்மோனுடைய இஷ்யூஸஸ்னால இன்னைக்கு ஓவுலேஷன் பிரச்சனை. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓவரிஸ், அந்த சினைப்பை இருக்கு இல்லையா, அது வீக்கமாகுது. நீர்க்கோர்வை, தமிழ்ல சொல்லணும்னா நீர்க்கோர்வை வீக்கமா. இதுக்கு காரணம் வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் ஹார்மோன்ஸ். ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு ஆணா இருக்கிறதுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு. சில சில விஷயங்கள் ரொம்ப ஹையாவும் ரொம்ப லோவாவும் இருக்கிறதுனால ஜெண்டர் வேரியேஷன்ஸ் எல்லாம் மாறும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த இதை பொறுத்தவரையும் இந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா ஆகுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், அது மாதிரி ரொம்ப வந்து வெயிட் போடுறது, ரொம்ப ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறது, மூஞ்சிலாம் அதிகமா பிம்பிள் வர்றதுக்கான காரணம் தான் இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஓவுலேஷன் பிரச்சனை. இதன் காரணமாக தான் இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு மென்சஸ் பிரச்சனை, வெயிட் போடுறது, முடியெல்லாம் கொட்டுறது, ரொம்ப லேசினஸா இருக்கிறது, ஆக்டிவா இல்லாம ஒரு மந்த நிலையில இருக்க மாதிரி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுதான். அதே மாதிரி இந்த கருமுட்டையை பொறுத்தவரையும் அது ஹார்டனா இருந்துச்சு அப்படின்னா அது ஆண்களுடைய அந்த இது பெனட்ரேட் பண்றதுல கஷ்டம். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாவே. இல்ல வந்து எண்ணிக்கை சரியில்லை, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல என்னது இந்த ஓவலேஷன் பிரச்சனையினால இன்ஃபர்டிலிட்டியா பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் த திங்ல வந்து எசென்ஷியலான விஷயங்கள் இருக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ்ல. சோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழிவுகள் அப்படிங்கிறது என்டையர் பாடியிலுமே இருக்கக்கூடிய கழிவு தேக்கங்களை வெளியாக்கி நல்ல ரத்த ஓட்டத்தை, அந்த ரத்த ஓட்டத்துல அந்த ஆக்சிஜன் சப்ளைய, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்னது, ஆக்சிஜன் சப்ளை எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த நாளங்கள் மூலமா நல்லா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை அந்த பிளட்ல இருக்கிறதுனாலதான் எனது ஹெச்பியை பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நல்ல பாத்தீங்கன்னா மேம்படுத்த செய்யும். அது மட்டும் இல்ல ஹார்மோன்ஸ் பேலன்சிங்கா நேச்சுரலா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கும். அந்த பெலோப்பியன் டியூப்ல இப்ப பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கருத்தரிக்கிறதுல இஷ்யூஸஸ் இருக்கும். பெலோப்பியன் டியூப்னா என்னது, கருக்குழாய். இந்த கருக்குழாயில தான் ஆணுடைய அணுக்களும், அதாவது ஸ்பெர்மும் பெண்ணுடைய எக்கும் கருமுட்டையும் ஒன்னா சேர்ந்து ஜைகோட்டா ஆகக்கூடிய இடம். அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், கர்ப்பப்பைக்குள்ள போய் அந்த சுவத்துல உட்காந்து வளர ஆரம்பிக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த பெலோப்பியன் டியூப்லி பிரச்சனையா இருக்கிறதுனால அந்த எக்கு கூட இந்த ஸ்பெர்ம் ஒன்னா சேர முடியாததுனால என்ன ஆயிடுது, கருத்தரிக்க முடியல. இதுதான் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, ஐவிஎஃப் முறையை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன, அந்த பெலோப்பியன் டியூப்ல டேமேஜ் ஆயிருக்கிறது. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுல டேமேஜோ இல்ல எதனால அது பிளாக்கேஜா இருக்கு, ஏதாவது கட்டிகள் இருக்கிறதுனால பிளாக்கேஜா இருக்கா, இல்ல வேற ஏதோ இருக்கிறதுனால பிளாக்கேஜா, அந்த அந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதே மாதிரி முக்கியமா கர்ப்பப்பை வந்து இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீர் கட்டிப்போ பிகினிங்ல கூட சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொண்ணுக்கு வந்து 9 to 10 இயர்ஸா பேபி இல்ல, எலெக்சமிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சுவை வளகாப்பு நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஃபிப்ராய்ட்ஸ் நீர் கட்டிகள், இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதிரப்போக்கு நிறைய இருக்கும், ரொம்ப ப்ளீடிங் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதனால இடுப்பு வலியெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கும் வந்து எலிக்சமிக்ஸ் வந்து இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் டெஃபினட்டா. ஆனா அதே மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ், அதாவது நீர்க்கோர்வைகள்னால ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனாவோ இல்ல செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாவோ இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸாவோ, அது கர்ப்பப்பையிலையோ இல்ல ஃபெலோப்பியன் டியூப்லயோ இல்ல ஓவரிஸ்லயோ இருக்க, இதன் காரணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கான, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் டெய்லி லைஃப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச்சிங்கோ இல்ல அது வேற விதமான டிஸ்டர்ப்ஸ் இருக்கிறதும், ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கும் ரொம்ப அசௌகரியமா இருக்கும் பெண்களுக்கு. இது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எலிக்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு இந்த காமன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால கூட அந்த இன்ஃபெக்ஷன் சில பேருக்கெல்லாம் வரும்.
ஏன்னா அவர்களை பொறுத்தவரையும் அந்த ஆனஸுக்கும் அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட லென்த் ரொம்ப ஷார்ட், ஈஸியா வந்து இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பளிக்கும். ஆனா எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், ஹார்மோன்ஸோட பேலன்சிங் நல்லா இருக்கணும். அது மாதிரி அது அங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸோட ஃப்ளோரல் அந்த இதெல்லாம் நல்லா இருந்ததுனால அதை காப்பாத்திக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதுக்கு எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமான ரிசல்ட்ஸ், எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரீசன் சில பேருக்கு ஏஜ் காரணங்கள், இல்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் மாத்திரைகள், இல்ல ஏஜ் ஃபேக்டர்ஸ்னால ஓன் எக்கால குழந்தை பெற முடியாத பாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் மேக்சிமம் இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்களா. அண்ட் முக்கியமா இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் புவர் நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த செக்ஷுவல் டிசைரை வந்து அஃபெக்ட் பண்ணும், லிபிடோவை குறைக்கும், அந்த ஆர்வத்தை குறைக்கும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் எலெக்சமிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நேச்சுரலா அவர்களுடைய ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த எலிக்சமிக்ஸ் உடைய ப்ராடக்ட் அந்த 20 இன்கிரிடியன்ட்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இதுல நிறைய என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடிக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியலான இந்த செமி அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பாடியில இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்ஷன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் பண்ணும். இப்போ மனுஷனுடைய ரொம்ப நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னத்த சொல்லுவாங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, லவ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, ஆக்சிடாக்சின், டோபமைன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து எசென்ஷியல் செமி அமினோ ஆசிட்ஸ், செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் இந்த 12 ஆஃப் தி இன்கிரிடன்ட்ஸ்லயும் இருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனை, அந்த ஹார்மோன் பிரச்சனையில இருக்கக்கூடிய முடி ரொம்ப அதிகமா கொட்டுறது, ரொம்ப டேண்ட்ரஃபா இருக்கிறது, அண்ட் உடல் எது அதிகமா இருக்கிறது, ஸ்டொமக்ல, ஹிப்ல இந்த மாதிரி ரொம்ப வந்து சதையா இருக்கிறது, இல்லைன்னா வீக்கம் இருக்கிறது, இல்லைன்னா வந்து நம்னஸ், அந்த மதமதப்பு இருக்கிறது, இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன், மலம் இருக்கு, மலம் இருகலா இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, இல்ல அதனால வரக்கூடிய மூல பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இன்சோமினியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை, இல்ல ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்ல கோபம் பட்டுக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸோட சிம்டம்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும். அண்ட் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா இந்த தைராய்டு இஷ்யூஸஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். தைராய்டு இஷ்யூஸஸ்க்கெல்லாம் எலெக்சன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி டயாபெட்டிக், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வந்து சைக்காலஜிக்கல் ரீதியா இல்லற வாழ்க்கையில இன்பத்துல இருக்கிறதுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம். சுகர், அதாவது டயாபெட்டிக், தைராய்டு இஷ்யூஸ், இந்த ஓவர் வெயிட், இதெல்லாமே மெட்டபாலிசம் டிசார்டர்ல இருக்கு. இதுக்கெல்லாம் எலிக்சம்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு நான் பிகினிங்லேயே சொன்னோம் பாத்தீங்களா, அவர்களுடைய ப்ரோஸ்டேட் இஷ்யூஸுக்கும் சரி, அந்த விரைப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டட் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் சரி, அண்ட் அதே மாதிரி அவர்களுடைய ஒபிசிட்டிக்கும் சரி, அண்ட் அவர்களுடைய இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் 0வே இருந்தாலும் எலிக்சமிக்ஸ்ல ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். எஸ், அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தன்மையோட இருக்கணும். அதுக்கு ஹெட், பாடி, டெய்லாம் இருக்கு. ஏன்னா அது டிஎன்ஏ, எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணுது. அது மூவ்மெண்ட் பண்றதுக்காகவே அது ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் 2500 என்ன அது ஸ்பெர்ம் வந்து உருவாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 100 to 300 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருக்கும். சோ அவ்வளவு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்னால அவங்க இறுக்கமான ட்ரெஸ்ஸுகள்னாலையும் அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல்னாலையும் அதிகமான உஷ்ணநிலை பாடியில ஏறுறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அதிகமா உஷ்ணநிலை ஆகுது. அந்த ஜெனட்டிக்கல் ஆகுது. 2 ஓவல் ஷேப்ல இருக்கும் டெஸ்டிகல்ஸ். அதனாலதான் இறைவன் அந்த அவுட்டர் சைட்ல வச்சிருக்காங்க அந்த ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ்ல எல்லாத்தையுமே. அது ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து டிகிரியில இருக்கக்கூடிய பாடி நம்மளோடதுன்னா 35 டிகிரி ஆண்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கனுடைய வெப்பநிலையை குறைச்சு வச்சிருக்கும்.
இந்த ரீசன்ஸ்னாலலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தன்மை, அந்த ஸ்பெர்மோடைய குவாலிட்டி, அந்த டெஸ்டோஸ்டெரான் சொல்லக்கூடிய பிரைமரி மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸோடைய குவாலிட்டி எல்லாம் என்ன ஆயிடுது, மந்தமாயிடுது. இந்த இலிக்ஸமிக்ஸோடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்னன்னா பியூட்டிஃபுல்லான திங்க். எடுக்க எடுக்க, அதாவது ஒரு பவுடர் ஃபார்மேட்ல அழகா ஒரு நானோ டெக்னாலஜில அப்படியே ஃபில்டர் பண்ணி தேவையான விஷயங்களை மட்டுமே ஒரு இன்கிரிடென்ட்ல இருந்து ட்ரிஷ்லியா கடிகுவா சரணோரெப்பன்ஸ் கப்ரபிட்டாமஸ்டா பங்க்சரமைன் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் ரெட் பீச், கிரீன் ஆப்பிள், ஏபிமீடியம் கிரானிபுரம், கோலிசெபடிஸ், ஸ்டீவியா அரபிடியானா, பேசிஃபரா, ஜெப்டிபா, பில்கே, இதுல இருக்கக்கூடிய 12 விதமான விஷயங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்களை எடுத்து ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த அற்புதத்தை வந்து எப்படி விவரிக்கிறதுனா, இதோடைய வீரியத்தை நம்ம உடம்புல 4 to 5 liters தான் என்னது பிளட். இது எலிக்ஸாமிக்ஸை சாப்பிடறதுனால கூட 2 லிட்டர் 3 லிட்டர் ஏற போறது இல்ல. எக்ஸ்ட்ரா 6 விரல்லாம் ஒரு கையில முளைக்க போறது இல்ல. அதனால விளங்கிக்கணும். நம்ம நம்ம இருக்கக்கூடிய இந்த 6 அடி உயரத்துல இருக்கக்கூடிய நம்ம மேக்சிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைட்டை சொல்றேன். இதுல அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அற்புதமான விஷயங்கள். இதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களோட உடம்பு அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமா என்ன பண்ணும் அப்படின்னா டிடாக்சிபிகேஷன் பண்ணும். நான் பிகினிங்ல சொன்னேன் இல்லையா, இதுல ஃபுல் என்னதான் இருக்கு, நியூட்ரிஷன், எசென்ஷியல் மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட், ட்ரேஸ் மினரல்ஸ், இதெல்லாம் அன்றாடம் வந்து கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். உங்களுடைய பாடியை இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 25 தானாலே டெஃபினட்டா எடுத்துக்கிறது நல்லது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டைலும் லைஃப் ஸ்டைலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய மேக்சிமம் ஆஃப் தி திங்ல வந்து பார் நியூட்ரிஷன் தான் பாடிக்குள்ள போகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போதுமான அளவுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த இம்யூனோ சிஸ்டம் பவரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள போறதில்ல. அதுலயும் இன்னைக்கு குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன் எல்லாம் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த இளம் வயதுல ஏற்படக்கூடிய அந்த இளநிறை இதெல்லாம் அந்த ஒபிசிட்டி, இந்த பீரியட்ஸ் பிரச்சனை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனக்குறைவா இல்லாம பாதுகாத்துக்கிறது. எதையுமே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறது என்னது சிறந்தது. சமீபத்துல, அதாவது லாஸ்ட் இயர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அலட்சியத்தினால எத்தனையோ பேருக்கு ஹாஸ்பிட்டல் சைட்ஸ்ல மேலே பீகார் ஐ திங்க் சோ எத்தனையோ பேருக்கு வந்து ஹெச்ஐவி பாஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சிஸ். அப்போ அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்மள ப்ரொடெக்டிவ் பண்ணக்கூடிய விதத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அதுலயும் வந்து இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பொக்கிஷம். கண்டிப்பா இந்த பொருள் ஏன் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 25 to ஒரு 55 எடுத்துக்கலாமா, ஒரு 60 எடுத்துக்கலாமா. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா 80 வயசு வரையும் நல்லா இருந்தாங்க. எஸ், அவர்களுடைய எல்லா விதமே சொல்றேன். அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் சரி, அவர்களுடைய ஒத்து போற விதமும் சரி, அவங்களுடைய ஆரோக்கிய விதமும் சரி, அப்படி வலுவா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு எலிக்சமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயுமே நலனை கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இவ்வளோ இன்கிரிடியன்ஸ், இந்த 12 வகையான இன்கிரிடியன்ஸ் இந்த பவுடர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய விஷயம் பாடியில என்ன பண்ணுது அப்படின்னா நாக்கு கடியில தான் இதை பிளேஸ் பண்ணுவாங்க. நாக்கு கடியில தான் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி டிசைன் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஃபைன் பவுடரா ஈஸியா அப்சர்வ் ஆகும். எடுத்துக்கும் போது நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ரத்தத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அடுத்தது நல்ல மெட்டபாலிசம் ஆகும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் தி திங்க் ஈஸியா லிவரால என்ன பண்ண முடியும், உமிழ்நீரோட கலக்காத எந்த உணவும் உடம்பு ஏத்துக்கொள்ளாது. ஆனா இது உமிழ்நீர்லயே கலந்து அப்சர்வ் ஆகுது. அப்ப மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய இந்த லிவருடைய பங்கு சிறப்பா செயலாற்றும். சூப்பரா அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா ரீலோட் பண்ணி அதுக்கான விஷயத்த கொடுக்கும். நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்குங்க. நீங்க சாப்பிட்டக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள போய் 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 நீங்க ஆல்ரெடி சாப்பிடுறதே பாதிக்கு பாதியான நியூட்ரிஷனான விஷயம் தான். ஆனா அதுலயுமே நீங்க ஓரலா சாப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீட் ஆகுற வரையும் அந்த அந்த நிறைய சத்துக்கள்லாம் அடிபட்டு போகும்.
ஆனா எலிக்சர் மிக்ஸ் இந்த ஃபைன் பவுடரா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கன்சியூம் பண்ணும் பொழுது இப்போ 100 கிராம், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் சொல்றேன், 100% நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா அதுல மேக்ஸிமம் 95% பாடியில் அப்சர்வ் ஆயிடுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு டிசைனிங் அண்ட் அந்த உமிழ்நீரோட கலந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் நானோ டெக்னாலஜி எக்ஸலண்டான ஒரு விஷயம். நல்ல மெட்டபாலிசம் நடக்குதா, சூப்பரா எக்ஸ்கிரீட் ஆகும், உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நல்ல வெளியாகும். அதனாலதான் நான் பிகினிங்லயே சொன்னேன், இந்த இல்லற வாழ்க்கையிலையும் சரி, குழந்தை பாக்கியத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு டிசார்டரா இருக்குது இந்த மெட்டபாலிசம் தான். அப்பேற்பட்ட இந்த மெட்டபாலிசத்தை சூப்பரா இயக்க வைக்கும். மெட்டபாலிசம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் என்னது, இப்ப அடுக்கும் போது நிம்மதியா தூக்கம் வரும், மனச்சிக்கல் இருக்காது ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி எந்திரிக்கும் போது மலச்சிக்கல் இருக்காது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய, அதாவது முடியிலேந்து தோள்கள்ல இருந்து நெகத்துல இருந்து நிறைய விஷயங்களை ஆரோக்கியப்படுத்துவேன். வை ஏன் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எதையெல்லாம் பாதகமா இருக்கோ, எதெல்லாம் அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்கோ, அந்த கழிவுகளை சுமந்துட்டு இருக்கோ, அந்த விஷயத்த நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்கனாலே, இது ரெகுலரா எடுக்க எடுக்க இந்த நல்ல விஷயத்த உள்ளுக்குள்ள நல்ல கிளென்சிங் பண்ணி நல்ல ரத்தத்தை நல்ல தூய்மையாக்கி, அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ், இன்ஃபிளமேஷன், நீர் குறைவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த என்னது செத்து போன செல்ஸ் லைக் டாக்ஸின்ஸ் சொல்லலாம், வயசான செல் தான் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா என்ன பண்ணும், கிளென்சிங் பண்ணிடும். அப்போ கிளென்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னது, நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். நல்ல அந்த ரத்தம்லாம் வந்து திக்கா இருக்கிறதெல்லாம் தின்னாகும் போது சூப்பரா ஆகுமா. அதே மாதிரி ரத்த நாளங்கள்லாம் வந்து அங்க சுருக்கங்களோ இல்ல அங்க ஏதாவது வந்து ஃபேட் ஏதாவது அக்குமுலேட் ஆகி ஏதாவது அடப்பு மாதிரி ஏற்படுறதான விஷயமாக இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளென்சிங் பண்ணிடும். நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த நிறைய பேரு பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இது ரெகுலரா நம்பிக்கையோட எடுத்து 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தி ஆக்கிக்கிட்ட நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் கொழுப்புகள்லாம் வெளியிட. ஆமா, நம்மளுடைய பாடியில ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதயத்துல கொழுப்பு படியாம பார்த்துச்சு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கழிவுகள்லாம் நீக்கி அது மாதிரி ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்ணுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், உடம்புல இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வேற, மனநிலை வேற, எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வேற, ஒவ்வொருத்தருக்கும் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது வேறுபடும். இன்ன வரையும் எந்த சயின்டிஸ்டாலையும் படிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மைக்ரோப்ஸ், ஒரு சொல்லையும் கிட்டத்தட்ட 200 300 to 800 வரையான மைக்ரோப்ஸ் இருக்கு, உயிர்கள் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவு நாளா எடுத்தா சரியாயிடுமா, இவ்வளவு நாளா எனக்கு குழந்தை பாக்கி கிடைச்சுமா, இவ்வளவு நாளா எனக்கு இந்த தாம்பத்தியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி காலங்கள் மாறலாம், ஆனா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்ல வந்து வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வச்சிருக்கிறது, இல்ல லேட் நைட்ல தூங்குறது, இல்லைன்னா நைட் டைம் தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கிட்டு எலிக்சர் மிக்ஸ் வேணும் அப்படின்னா வேண்டாம். நோ, நாட் நாட் ஃபிட் டு டேக். நான் எல்லாமே முயற்சி செஞ்சேம்மா, அப்படி இருந்து எனக்கு ரிசல்ட் எனக்கு வந்து எதுலையுமே எனக்கு கிடைக்கல. தாராளமா இப்ப எடுங்க எலிக்சர் மிக்ஸ். இல்லற வாழ்க்கையிலேருந்து உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 60ல இருந்தாலும் கூட நீங்க திருப்பி வந்து புது மாப்பிள்ள ரேஞ்சுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியை கொடுக்கும், பாடி ஸ்ட்ரென்த் ஆக்கும், உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படும், உங்களோட கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அப்படியே புத்துணர்ச்சி கிடைக்கும், நீங்க அப்படியே பறக்குற மாதிரியான ஃபீல் இருக்கும். காரணம் என்னன்னா நம்மளும் என்னது சப்போர்ட்டிவா இருக்கணும். தண்ணி ஒரு குடத்துல நிரப்பணும்னா ஓட்டை இல்லாம இருக்கணும்ல, அதே மாதிரி தண்ணி சுத்தமா இருக்கணும்னா அழுக்கு அதுக்குள்ள இல்லாம இருக்கணும்ல, பாத்துக்கணும்ல. அழுக்கையும் கொட்டிக்கிட்டு நல்ல விஷயத்தையும் அமிர்தத்தையும் கொட்டிங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எலிக்சர் மிக்ஸோட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 100% ரிசல்ட் பெர்த்துக்கு கொடுக்க ஒரு, அதாவது ஃபெர்டிலிட்டிக்கு கொடுக்க
குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஆனா என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து சேலஞ்சிங்கா செக் கொடுத்து நிறைய பண்ணதுல 99% ஆஃப் த பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மட்டுமே தனித்துவமா கொடுத்ததுல 99% குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது 1%ங்கிற கேட்டகரி இருக்கு. அவங்க என்னன்னா ரெகுலரா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தது எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள என்னது ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும். இல்லைன்னா அவங்க நான் இப்ப மேற்கோள் காட்டினேன் பாத்தீங்களா, இந்த தவறான பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல வச்சுட்டு இதையும் தேனவங்களா இருப்பாங்க. நீங்க டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் பண்றீங்கம்மா, அந்த மாதிரி தவறான பழக்கங்கள்லாம் வச்சிருந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணுவீங்களா? மாட்டீங்க தானே. அப்போ இந்த எலிக்சமிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் நல்லா தூங்கி நல்லா முழிக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கணும், தேவையில்லாத விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்துல நல்ல பிரார்த்தனையோட இந்த எலிக்சமிக்ஸை எடுத்து பாருங்க. இறைவனுடைய மிகப்பெரிய கிருப்பையால, மார்க் மை வேர்ட், இறைவனுடைய மிகப்பெரிய கிருப்பையால உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அதாவது இல்லற வாழ்க்கை தாம்பத்தியத்துல பிரச்சனையா, ரிசல்ட் பாப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்றீங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து எனக்கு ரிசல்ட் கண்டிப்பா இறைவனுடைய ஆசிரியத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த 15 வருட காலத்துல எண்ணற்ற நபர்களுக்கு கிடைச்சு அவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளாக பாக்குறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தவங்களுடைய லைஃபை லீட் பண்ணக்கூடிய பாண்டிங்கை கிரியேட் பண்றதுக்கு இந்த எலிக்சமிக்ஸ் மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி போயிட்டு இட்ஸ் ரியலி ட்ரூ. இந்த இல்லற வாழ்க்கையிலேயே இன்பத்தை கொடுத்து ஆளினால் அழகுராஜா மாதிரி நிறைய சைடு ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. நீங்க மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? லிவர் கிட்னிக்கு டேமேஜ் பார்த்திருக்கீங்களா? ஆனா இதுல பொறுத்தவரையும் எலிக்சமிக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு உங்களுடைய டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், இல்லை ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸஸ், இல்லை வேற ஏதாவது ஹேர் இஷ்யூஸஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒபிசிட்டி, மெட்டபாலிசம், இது நல்ல தூக்கம், இது மாதிரி நிறைய என்னது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது அற்புதமான ஒரு பொருளை. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும், டிவைனை பொறுத்தவரையும், இறைவனை பொறுத்தவரையும் எஸ் எந்த ஒரு விஷயத்தையும் உங்க முன்னாடி சாதாரணமெல்லாம் நீட்டாது. அதையும் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறிது காலம், அந்த சிறிது காலத்திலையும் கண்டிப்பா பேரின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைஞ்சிருக்க. இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய கிராட்டிடியூட் அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப கிரேட்ஃபுல்லா கையாளுவதற்கு கண்டிப்பா இந்த எலிக்சமிக் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு நன்றி கூறிவிட்டு நன்றி வணக்கம்.